Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 2 inverse trigonometric functions. So topic பார்த்தாலே உங்களுக்கு என்ன புரியுது? Trigonometric functions ஓட inverse பத்தி தான் நம்ம இந்த chapterல பேச போறோம். So நம்மகிட்ட பேசிக்கா 6 trigonometric functions இருக்கு. That is sin, cos, tan, cot, secant and cosecant. ஓகேவா? So இதோட inverse பத்தி தான் பேச போறோம். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு inverse எப்போ இருக்கும்? நம்ம லாஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். என்ன படிச்சோம்? f is a function from x to y and f of x equal to y இப்படி define பண்ணிக்கிறோம் நம்ம. If it is bijective, if the function f is bijective, that is 1 1 and on 2 அப்படி இருந்தால் தான் நம்ம g ஒரு function கண்டுபிடிக்க முடியும் from y to x such that g of y equal to x. So g can be written as f inverse. ஓகேவா? g f inverse னு சொல்லலாம். Means f inverse எப்போ கண்டுபிடிக்க முடியும்? If f is bijective, that is 1 1 and on 2. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் 1 1 and on 2 பைஜெக்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்ச் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சைனோட டொமைன் என்னது ஆர் அண்ட் ரேஞ்ச் ஸ்கொயர் ப்ராக்கெட் -1, that is closed bracket. ஓகேவா? -1 and 1 also included. அகெயின் காஸ்க்கும் அதே தான் டொமைன் ஆர் அண்ட் திஸ் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் -1, டேனுக்கு டொமைன் என்னது ஆர் மைனஸ். ஓகே, ஸோ இது எப்படி எதனால எப்படி எடுக்கிறோம்? tan எப்படி எழுதுவோம்? tan x equal to நமக்கு தெரியும் இல்லையா, tan x or tan theta equal to நம்ம என்ன எழுதுவோம்? sin x by cos x. ஓகே, ஸோ cos x எந்த பிளேஸில் 0 ஆகுமோ அந்த வேல்யூஸ் நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் சம்திங் பை 0 is infinity, ஸோ நாட் டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ cos எந்த பிளேஸில் 0 வரும்? 2n plus 1 pi/2, that is odd multiples of pi/2ல cos 0 ஆயிரும். ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ ஆர்லேருந்து அந்த வேல்யூஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டேனோட டொமெயின். ஓகேவா? அண்ட் இட்ஸ் ரேஞ்சஸ் ஆர் ஹோல் ரியல் நம்பர்ஸ். அகெயின் காட் அதே மாதிரி தான். காட் என்ன நம்மளுக்கு? காட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். இங்கே சைன் எந்த பிளேஸில் 0 ஆகுதோ, எந்த வேல்யூஸில் 0 ஆகுதோ அந்த வேல்யூஸை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ சைன் எந்த பிளேஸில் 0 ஆகும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, தட் இஸ் n பையில் நம்மளுக்கு 0 ஆகும். ஸோ ஆர்லேருந்து நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் டொமைன் ஆஃப் காட். ஓகேவா? அகெயின் ரேஞ்ச் வந்துட்டு ஆர். ஓகே, ஸோ அதே மாதிரி சீக்கெண்ட் என்னது? சீக்கெண்ட் 1 by cos. ஸோ அகெயின் 1 by cos மீன்ஸ் 1 by cos x. ஓகேவா? சீக்கெண்ட் எக்ஸ். அகெயின் காஸ் எந்த பிளேஸில் 0 ஆகுதோ அதை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் அதே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட ரேஞ்ச் என்னது? ஆர் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் -1, ஓகே. ஸோ -1 and 1க்கு நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் வராது ரேஞ்சில். பட் -1 and 1 இன்க்ளூடட் தான். ஓகேவா? ஸோ ஆர்லேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம் நம்ம? -1 and 1க்கு நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸப்ட் -1 and 1, அதை விட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கொசேக்கும் அதே மாதிரி தான். கொசேக் என்னது? 1 by sin. ஸோ 1 by cosec x equal to 1 by sin x. ஸோ sin x எந்த இடத்துல 0 ஆகுமோ அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி n பையில் 0 ஆகும். ஸோ r மைனஸ் திஸ் செட் விச் இஸ் x equal to n pi அண்ட் அதே தான் ரேஞ்ச் equal to r minus -1, ஓகே. ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பேசிக்காக இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சைன் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பைஜெக்டிவான்னு செக் பண்ணிக்கலாம். If it is bijective, then only we can find inverse of sin x. ஓகேவா? ஓகே, sin x வந்துட்டு பைஜெக்டிவான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கிராஃபில் போட்டு பார்த்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ sin is a function from r to -1, ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் இங்கே நான் என்ன கிராஃப் போட்டிருக்கேன்? y equal to sin x. ஓகேவா? ஸோ இதோட கிராஃப் உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். 11th நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக என்னென்னா சைனோட வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சைன் எப்போது 0 ஆகும்? சைன் 0ல் 0. ஸோ சைன் 0 is 0. தென் pi/2 போக போக அது 1 ஆயிரும். ஓகேவா? pi/2ல் 1 ஆகும். அதே மாதிரி பையில் அகெயின் 0 ஆயிரும். தென் 3π/2ல் -1 ஆகும். 2 பையில் அகெயின் 0 ஆயிரும். நம்ம குவாட்ரண்ட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான் 0ல் 0 இருக்கும். தென் pi/2 போகும்போது 1 ஆயிரும். இங்கே -1 ஆகும். இங்கே 0 அண்ட் அகெயின் இங்கே 0 ஆகும். சாரி, இங்கே 0 ஆகும். இங்கே -1 ஆகும் அண்ட் அகெயின் இங்கே 0 ஆகும். ஓகேவா? ஸோ 0லேருந்து 1 போகும். pi/2ல் 1 ஆகும் அண்ட் பை போக போக 0 ஆயிரும் அகெயின். அண்ட் 3π/2ல் அகெயின் -1 ஆகும் அண்ட்
2 பையில் அகெயின் 0 ஆயிரும். ஓகேவா, குவாட்ரண்ட்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம கிராஃபாக போட்டுக்கலாம். ஸோ கிராஃபாக போடும்போது sin 0 is 0, sin pi by 2 is 1, sin pi is again 0 and sin 3 pi by 2 minus 1. ஓகேவா, minus 1 and அதே மாதிரி 2 pi வந்துட்டு 0 நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தோன்னா sin minus pi by 2 is minus 1, sin minus pi is 0, sin 3 minus 3 pi by 2 1 நம்மளுக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கிராஃப் ஆஃப் sin x. ஓகேவா, ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணலாம், 1 1 and onto 1 எப்படி செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இந்த 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸோட இந்த 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது நான் x1 எடுத்துக்கிறேன் அண்ட் இது x2 எடுத்துக்கிறேன். ஓகேவா, x1 அண்ட் x2வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா f of x என்ன இருக்குது, சேம் வேல்யூ. ஓகேவா, ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேவா, f of x வந்துட்டு சேம், தட் இஸ் f of x1 equal to f of x2, பட் x1 is not equal to x2. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம், இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் 1 1. ஓகேவா, 1 1 இல்லை. ஓகேவா, ஸோ 1 1 இல்லைனாக்கா பைஜெக்டிவ் இல்லை. பட் ஆன்டூ இங்கே ஆன்டூ இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேஞ்ச் என்னது, நம்மளுக்கு டொமைன் என்னது, கோடொமைன் என்னது, -1 to 1. ஸோ இது நடுவில் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ அது கரெஸ்பாண்டிங்காக எனக்கு ஒரு எக்ஸ் கிடைக்குமா, இங்கே எஸ் கிடைக்கும். ஓகேவா, இந்த எக்ஸ் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, நிறைய எக்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எல்லா எக்ஸ்க்கும் என்ன வரும், f of x இந்த பாயிண்ட் வரும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த எக்ஸ்க்கு, இந்த எக்ஸ்க்கு, இந்த எக்ஸ்க்கு அண்ட் அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அன்கவுண்டபிள் எக்ஸ்க்கு இது வந்துட்டு f of x வரும். ஸோ இங்கே ஒவ்வொரு f of xக்கும் மீன்ஸ் ஒவ்வொரு yக்கும் இங்கே நம்மளுக்கு x இருக்குது such that f of x equal to y. ஓகேவா, நம்ம பார்த்துருக்கோம்ல, for every y there exists x such that f of x equal to y. இது satisfy ஆகுது. ஸோ இது onto. ஓகேவா, onto இருக்குது பட் நாட் 1 1. ஸோ 1 1 நம்ம மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டொமைன் அண்ட் கோடொமைனை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, டொமைன் அண்ட் ரேஞ்சை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நான் இந்த 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 இன்டர்வல் எடுத்துக்கிறேன், -π/2 to π/2. ஓகேவா, இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன், இந்த ஸ்பேன் எடுத்துக்கிறேன், இன்டர்வல் ஸ்பேன் எப்படினாலும் சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இன்டர்வலில் பாருங்கள் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேவா, நான் இதை டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பாருங்கள், இப்போ இது 1 1ஆன்னு பாருங்கள். ஸோ எஸ், இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 1 1 நம்மளுக்கு. ஓகேவா, எந்த பாயிண்ட்லேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி வரல, மீன்ஸ் 2 எக்ஸ்க்கு ஒரே f of x வரல. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல 2 எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாக வராது. ஓகேவா, ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு எக்ஸ் அண்ட் இங்கே ஒரு எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே f of x என்ன வரும், இதுக்கு இங்கே வரும் அண்ட் இதுக்கு இங்கே வரும். ஸோ 2 f of x டிஃப்ரெண்ட்டாக வரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த இன்டர்வெல்லில் உங்களுக்கு சேம் ஆகுது. ஓகேவா, ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம், பார்த்தாலே தெரியும். இப்போது நார்மலாக பேசிக்காக நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு, இந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ இது மட்டும் எடுக்கல, ஃபுல் ஃபங்க்ஷனாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு, sin 0 is 0, sin pi is 0, sin 2 pi is 0, sin minus pi. ஸோ எத்தனை வேல்யூக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 0 0 வருது. ஓகேவா, ஸோ அது பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இட் இஸ் நாட் 1 1. பட் இந்த ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், sin 0க்கு மட்டும்தான் 0 அண்ட் sin minus pi/2 is -1, sin pi/2 is 1 அண்ட் நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே நம்மளுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ இட் இஸ் 1 1 ஆயிடுது. ஓகேவா, ஸோ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறம் இது 1 1 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ onto 1 பாருங்கள், எஸ் இட் இஸ் onto. ஸோ இங்கே -1லேருந்து 1 வரைக்கும் நான் என்ன வேல்யூ எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒய்யோட ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இந்த பார்ட்டில் இருக்குது நம்மளுக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது such that f of x equal to y. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அது கரஸ்பாண்டிங்காக எஸ் இந்த இடத்துல இருக்குது எக்ஸ். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒவ்வொரு நம்ம எந்த y எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ் கிடைக்குது. ஸோ இட் இஸ் onto அண்ட் நம்ம பார்த்த மாதிரி இது 1 1. ஸோ 1 1 அண்ட் onto ஆயிடுச்சு. ஓகேவா, 1 1 அண்ட் onto ஆயிடுச்சு. எப்போ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறம் sin is a function from close bracket -π/2, π/2 to -1, 1. ஓகேவா, புரிஞ்சுதா? -π/2 க்ளோஸ் ப்ராக்கெட் பிகாஸ் -π/2 அண்ட் π/2 ஆர் இன்க்ளூடட். ஓகேவா, நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் பைஜெக்டிவ். ஓகேவா? ஸோ பைஜெக்டிவ்னா இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம்? சைன் இன்வர்ஸ் இப்போ இதோட ரேஞ்ச் தான் இதோட டொமைன் ஆயிரும். ஸோ -1, 1 அண்ட் இதோட டொமைன் தான் இதோட ரேஞ்ச் ஆயிரும். தட் இஸ் -π/2, π/2. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போது this function is invertible and it can be written as sine inverse from this domain to this range. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் சைன் இன்வர்ஸோட டொமைன் அண்ட் கோடொமைன். ஓகே, இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் π/2 to 3π/2 எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு இன்டர்வல் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே தட் இஸ் -3π/2 to π/2 இது ஒரு இன்டர்வல் எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம எடுக்கும்போது இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன் வரும். ஓகேவா? அண்ட் இங்கேருந்து இது எடுக்கும்போது எனக்கு இதுதான் ஃபங்க்ஷன் வரும். இது எடுக்கும்போது இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு எல்லாமே 1, 1 and on 2. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இந்த இன்டர்வல் மட்டும் எடுத்துக்கிறேன். தட் இஸ் π/2 to 3π/2. அப்போவும் எனக்கு அது 1, 1 and on 2 தான். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும் எனக்கு. அகெயின் இட் இஸ் 1, 1 and on 2. No 2x have same f of x. ஓகேவா? And every y here has a corresponding x. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ 1, 1 and on 2. பட் இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இது வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டாங்க. தட் இஸ் -π/2 to π/2 is called principal range. ஓகேவா? இது இங்கே பிரின்சிபல் ரேஞ்ச். அண்ட் ஹோல் சாப்டரில் நம்ம இந்த பிரின்சிபல் ரேஞ்ச் மட்டும்தான் பேசுவோம். ஓகேவா? ரேஞ்சுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்ச் தான் மீனிங். ஸோ சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னது? இது தான். தட் இஸ் பிரின்சிபல் ரேஞ்ச் தான் இதோட ரேஞ்ச். ஓகேவா? புரிஞ்சுதா? சைன் இன்வர்ஸ் கேன் பி ஃப்ரம் -1, 1 to π/2, 3π/2 or -1, 1 to -3π/2, -π/2 அப்படி கூட இருக்கலாம். பட் இது வந்துட்டு பிரின்சிபல் ரேஞ்ச். ஸோ எப்போவுமே நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் சைன் ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ சைன் இன்வர்ஸோட கிராஃப் பார்த்துக்கலாம். இங்கே y = சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதே தான் கிராஃப் நம்ம போடும்போது இங்கே போட்டோம் இல்லையா? அதே கிராஃபை நம்ம அப்படியே மிரர் இமேஜாக த்ரூ த லைன் y axis-ஓட நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும்ல. இப்போது இங்கே என்ன எடுப்போம்? நம்மளுக்கு சைன் எக்ஸ் = yன்னு எடுப்போம். அதே இது இங்கே என்ன எடுப்போம்? சைன் இன்வர்ஸ் y = x. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கிராஃப் போடும்போது அங்கே என்ன போடுவோம்? x, y ஆர்டர்ட் பேர்ஸில். கரெக்டாக? x, y எக்ஸில் நம்ம எக்ஸில் எக்ஸ் போடுவோம் அண்ட் y ஆக்சிஸில் y எடுப்போம். அதே இது இங்கே என்ன எடுப்போம்? y, x. ஓகேவா? ஸோ அதே கிராஃப் தான் நம்மளுக்கு பேரிங் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ கிராஃப் எப்படி வரும்? இங்கே வந்துட்டு நம்ம என்ன எடுத்தோம்? 1, 1 எடுத்தோம். ஸோ அதுவும் இங்கே 1, 1 தான். சாரி, இங்கே என்ன எடுத்தோம்? நம்ம π/2, 1. ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னது நம்மளுக்கு? π/2, 1 இல்லையா? இந்த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன எடுப்போம்? 1, π/2. ஸோ 1, π/2 எங்கே வரும்? 1, π/2 இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு வேல்யூ நம்ம போடும்போது நம்மளுக்கு இதுதான் கிராஃப் கிடைக்கும். ஓகேவா? 0, 0 அண்ட் -1, π/2 இந்த பாயிண்ட். ஸோ அப்படியே நம்மளுக்கு போயிட்டே இருக்கும்போது கிராஃப் இப்படியே போகும். அண்ட் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்ச், -π/2 to π/2. ஓகேவா? இது மட்டும்தான் நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்ச். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராஃப். பேசிக்காக இதுதான் கிராஃப். ஓகேவா? ஸோ சைன் இன்வர்ஸோடது அதுதான். பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும். ஓகேவா? டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும். அண்ட் நார்மல் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கணும். அண்ட் இதுவும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ காஸ் ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். காஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r to -1, 1. ஸோ இதுதான் கிராஃப் காஸோடது. cos 0 is 1, cos π/2 is 0, cos pi is -1 and cos 3π/2 is 0. ஓகேவா? ஸோ குவாட்ரண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். காஸோட வேல்யூ டேபிள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 11th கிளாஸ். நீங்கள் புக் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராஃப் ஆஃப் cos x. ஓகேவா? ஸோ இப்போ இது அகெயின் நம்மளுக்கு அதே சேம் ப்ராப்ளம் வருது. இப்போ நான் இந்த 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன் இங்கே. ஓகேவா? எக்ஸோட 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் இது x1 எடுத்துக்கிறேன் அண்ட் இது x2 எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் x1 and x2 have same images. That is f of x1
equal to f of x2 இருக்குது, but x1 not equal to x2. So it is again not 1 1. ஓகேவா, நம்மளுக்கு பைஜெக்டிவாக இருந்தால் தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை ரேஞ்ச் நம்ம டொமைனை வந்துட்டு கம்மியாக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் டொமைனை, ஸோ தட் இட் பிகம்ஸ் 1 1. ஓகேவா, ஸோ நம்ம எப்படி பண்ணலாம், அங்கே நம்ம சைனில் என்ன பண்ணோம், -π/2 to π/2. பட் இங்கே பாருங்கள் -π/2 π/2ல் தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 x இருக்குது, such that it has same images, so it is not possible. ஸோ இன்னொரு ரேஞ்ச் எடுத்துக்கலாம், நம்ம 0 to π எடுத்துக்கலாம். ஓகேவா, 0 to πயில் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு 0 to π. ஸோ இதில் நம்மளுக்கு 1 1 ஃபங்க்ஷன். ஓகேவா, இது 1 1ஆக இருக்குது. அண்ட் ஆன் டூ கூட, பிகாஸ் என்ன வேணால் வேல்யூ எடுத்துக்கோங்க, -1லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே. ஓகேவா, இந்த எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இது எக்ஸ். ஓகேவா, இங்கே y எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும், such that f of x equal to y. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு y எடுத்திங்கன்னா அது கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். இட் இஸ் ஆன் டூ, ஆல்ரெடி ஆன் டூவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. 1 1 ஆக்குறதுக்கு நம்ம டொமைனை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டொமைன் என்ன எடுத்திருக்கோம் நம்ம, 0 to π. ஓகேவா, ஸோ cos now is a function from 0 to π to -1, 1. ஓகேவா, இப்போ இது வந்துட்டு 1 1 and on 2, that is it is bijective. So we can find cos inverse is a function from -1, 1 to 0, π. ஓகேவா, ஸோ cos inverse ஓட டொமைன் இது அண்ட் ரேஞ்ச் இது. ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸோட கிராஃப் பாருங்கள், அதே தான் காஸ் எக்ஸோட கிராஃப் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு. ஸோ அப்படியே நம்ம மிரர் இமேஜ் இந்த y ஆக்சிஸில் போட்டுட்டோம். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம என்ன பாயிண்ட் எடுத்தோம், cos 0 is 1, ஸோ 0, 1 எடுத்தோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி cos π/2 is 0, ஸோ π/2, 0 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்தோம். ஸோ அதே நம்ம ஆப்போசிட்டாக எடுப்போம். ஓகேவா, அங்கே x, y எடுத்தோம்னா இங்கே y, x எடுப்போம், தெரியும் இல்லையா. ஸோ 1, 0 பாயிண்ட்ஸ் எடுப்போம் அண்ட் 0, π/2 அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் 2 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 1, 0 இஸ் இந்த பாயிண்ட் அண்ட் π/2, 0, சாரி 0, π/2. ஓகே, 0, π/2 இஸ் திஸ் பாயிண்ட். ஓகேவா, ஸோ அப்படியே கிராஃப் போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுலேயும் பிரின்சிபல் ரேஞ்ச் பார்ப்போம் இல்லையா, நம்ம பிரின்சிபல் ரேஞ்ச் வந்துட்டு இந்த பாயிண்ட் தான், இந்த பார்ட் தான் நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்சோட கிராஃப். ஸோ இதை நம்ம என்ன சொல்வோம், பிரின்சிபல் ரேஞ்ச். ஓகேவா, பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன், காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் ரேஞ்ச் இது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொசிகன் ஃபங்க்ஷன் விச் இஸ் 1/sin. ஓகேவா, ஸோ சைன் எந்தெந்த பிளேஸில் 0 ஆகுதோ, தட் இஸ் cosec x equal to 1/sin x இல்லையா. சைன் எந்தெந்த பிளேஸில் 0 ஆகுதோ அது நாட் டிஃபைன்ட் அந்த பிளேஸில். ஸோ சைன் எங்கெங்கே 0 ஆகும், n π. ஓகேவா, மல்டிபிள்ஸ் ஆஃப் π, தட் இஸ் 0, π, 2π, 3π, -π, -2π, -3π. ஸோ அந்த பிளேஸ்லலாம் கொசிகன் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன் நான், அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு R தான் டொமைன். ஓகேவா, ஸோ நம்ம இங்கே என்ன எடுக்கணும், ரியல் நம்பர்ஸ் தானே எடுக்கணும். நீங்கள் யோசிப்பீங்க இங்கே π/2 இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம், பிகாஸ் இது எல்லாமும் ரியல் நம்பர்ஸ் தான். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் π வந்துட்டு என்னது 180 டிகிரி. ஓகேவா, π ரேடியன் இஸ் 180 டிகிரி, π/2 ரேடியன் இஸ் 90 டிகிரி. ஓகேவா, ஸோ இது எல்லாமே டிகிரிஸ், தட் இஸ் ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ கிராஃப் பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ்லலாம் நாட் டிஃபைன், ஸோ அந்த பிளேஸ்லலாம் தட் இஸ் 0, π, 2π அந்த பிளேஸ்லலாம் நாட் டிஃபைன். ஸோ இங்கே நாட் டிஃபைன், இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஓகேவா, 0ல் இன்ஃபினிட்டிக்கு போகுது. அண்ட் எந்த பிளேஸில் நம்மளுக்கு தட் இஸ் π/2ல் அதோட வேல்யூ என்னது 1. ஓகேவா, கொசிகன் ஃபங்க்ஷனோட வேல்யூ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொசிகன் π/2 தட் இஸ் இங்கே நம்ம போட்டுக்கலாம், கொசிகன் π/2 இஸ் 1/sin π/2. sin π/2 என்னது 1. ஓகேவா, ஸோ 1/1 தட் இஸ் 1. ஓகேவா, ஸோ இப்படியே ஒரு வேல்யூ நீங்கள் போடும்போது என்ன வரும், கொசிகன் π/2 இஸ் 1 and cosecant -π/2 is -1 and again -π போகும்போது அது இன்ஃபினிட்டிக்கு போகும், again 0 போகும்போது இங்கே இன்ஃபினிட்டி. அதே மாதிரி பையில் இன்ஃபினிட்டிக்கு போகும், 2πயில் again இன்ஃபினிட்டிக்கு போகும். ஸோ cosecant 3π/2 is -1. அதே மாதிரி கிராஃப் போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சைன் கிராஃப் எப்படி பார்த்தோம், இப்படி தானே பார்த்தோம்.
இப்படி தென் இப்படி ஓகேவா. ஸோ அதே இதை ஆப்போசிட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சைன் இப்படி வரும் அண்ட் கொசிகெண்ட் இப்படி வரும் ஓகேவா, பிகாஸ் இட் இஸ் 1/sin ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸில் இப்படி வரும், சைன் இங்கே எப்படி வரும், இப்படி வரும் அண்ட் கொசிகெண்ட் இப்படி வரும். ஸோ அதே மாதிரி இப்படி சைன் இப்படி வரும் அண்ட் கொசிகெண்ட் இப்படி. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். ஸோ பேசிக்காக இதுதான் கொசிகெண்டோட கிராஃப். ஸோ இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு இட் இஸ் நாட் 1/1 இல்லையா. இப்போ நான் இந்த பிளேஸில் பார்த்துக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தாலே நான் -π/2க்கும் 3π/2க்கும் சேம் ஆன்சர் தான் வருது, தட் இஸ் -1 வருது. நான் நார்மலாக வேறு வேல்யூ எடுத்துக்கிறேன் இங்கே அண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இந்த எக்ஸ்க்கும் இந்த எக்ஸ்க்கும், தட் இஸ் இது வந்துட்டு நான் x1 எடுத்துக்கிறேன், இது x2 எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுக்குமே என்ன வருது, சேம் f(x) வருது. பட் x1 இஸ் நாட் ஈக்குவல் டு x2 இல்லையா. ஸோ நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் நாட் 1/1 ஃபங்க்ஷன். ஸோ அதை நம்ம அகெயின் நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் இங்கே. ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு நம்ம 0,π எடுத்தோம்னாக்கா பாருங்கள், 0,π எடுத்தாலும் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் சேம் கிடைக்குது ஃபார் எவ்ரி பாயிண்ட். நான் 2 x1 இங்கே x2 எடுத்துக்கிறேன் such that f(x1) equal to f(x2) but x1 is not equal to x2. ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அப்படியே தான் ஆகுது. நான் இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு yக்கும் நம்மளுக்கு இங்கே 2 x இருக்குது such that f(x) equal to y, f(x1) equal to f(x2) equal to y வருது. ஸோ நம்ம அதுவும் எடுக்க முடியாது. ஸோ நான் இங்கே -π/2, π/2 எடுத்துக்கிறேன். ஸோ -π/2ல் எப்படி இப்படி போகுது அண்ட் π/2ல் இப்படி ஓகேவா. அண்ட் இந்த பிளேஸில் இங்கேருந்து பாருங்கள், நான் வந்துட்டு இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன் -π/2 to π/2 ஓகேவா. இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன்னா ஸோ இந்த பிளேஸில் நம்ம கிராஃப் எப்படி இருக்குது, ஒன்று இங்கே எப்படி இருக்குது அண்ட் இங்கே இப்படி இருக்குது ஓகேவா. நான் டார்க் பண்ணியிருக்கிற பிளேஸ் அண்ட் இந்த நடுவில் 0 வருது வித் அட் விச் பாயிண்ட் கொசிக் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் ஓகேவா. ஸோ கொசிக்கில் இந்த 0 பாயிண்டில் கொசிகெண்ட் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைண்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கொசிகெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் தட் இஸ் நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த நம்ம எடுக்கிற தட் இஸ் -π/2, π/2 இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன வேல்யூ வருது, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன இங்கே வேல்யூ வருது, 0 தான் வருது ஓகேவா. nπ தட் இஸ் 0π தான் இங்கே நடுவில் வருது, வேறு எந்த பையுமே வரல ஓகேவா. ஸோ இந்த -π/2க்கும் π/2க்கும் நடுவில் 0 தான் வருது. ஸோ நம்ம 0வை எலிமினேட் பண்ணிக்கலாம் ஓகேவா, மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு அதே தான், r -1,1 ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகேவா. அகெயின் ஆன்2 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன y எடுத்தாலும் ஃபார் இங்கே வந்துட்டு r -1/2 இந்த -1க்கும் 1க்கும் நடுவில் இந்த பிளேஸை விட்டுட்டு நீங்கள் எந்த r வேணாலும் இங்கே எடுத்துக்கோங்க. இங்கே எந்த r எடுத்தாலும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு என்ன கிடைக்கும், x கிடைக்கும் ஓகேவா. இங்கே என்ன y எடுத்தாலும் அங்கே உங்களுக்கு x கிடைக்கும். ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும், இதுவும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குது இந்த கிராஃப் ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ் இங்கே y எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்காக ஒரு எக்ஸ் இங்கே கிடைக்கும் ஓகேவா. ஸோ இட் இஸ் on2 1/1 அண்ட் on2 ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் பைஜெக்டிவ். ஸோ நம்ம கொசிகெண்ட் இன்வர்ஸ் எழுதலாம் ஃப்ரம் r ஓப்பன் ப்ராக்கெட் -1,1 பிகாஸ் -1ம் 1யும் நம்ம ரிஜெக்ட் பண்ணலை ஓகேவா. -1 and 1 இருக்குது இந்த டொமைனில் பிகாஸ் -1 and 1 இன்க்ளூட் ஆகுது பாருங்கள். தட் இஸ் கொசெக் π/2 is 1 and கொசெக் -π/2 is -1 ஓகேவா. ஸோ நான் -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற இதுதான், தட் இஸ் இந்த பார்ட் தான் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த பார்ட் மட்டும்தான் நான் எடுத்துடுறேன் டொமைன்லேருந்து ஓகேவா. 2 எங்கே போகுது ஃபங்க்ஷன், -π/2, π/2 to -0 இங்கேருந்து 0 நான் எடுத்துக்கிறேன் பிகாஸ் 0ல் இட் இஸ் நாட் டிஃபைன்டு இல்லையா, 0ல் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதுதான் இதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ் அண்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகே. ஸோ இப்போ இதோட கிராஃப் பார்த்துக்கலாம். கொசெக் தட் இஸ் கொசெக் இன்வர்ஸோட கிராஃப் நம்ம அதே மாதிரி தான் மிரர் இமேஜ் மாதிரியே எடுப்போம். இங்கே எக்ஸ் ஆக்சஸில் இருந்துச்சு, இங்கே ஒய் ஆக்சஸில் அப்படியே எடுத்துப்போம் ஓகேவா. ஸோ அதே தான் நம்ம அங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுப்போமோ அதை அப்படியே மாற்றி போட்டு எடுப்போம் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன எடுத்தோம், π/2, 1 எடுத்தோம். ஸோ இங்கே 1, π/2 தட் இஸ் திஸ் பாயிண்ட் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டாக போயிட்டே இருக்கும். அகெயின் இது இன்ஃபினிட்டிக்கு போகுது, இது இன்ஃபினிட்டிக்கு போகுது, தட் இஸ் -π0ல் இட் இஸ் நாட் டிஃபைன்ட், ஸோ இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ அவ்வளோதான், இதுதான் கிராஃப் ஓகேவா.
இந்த கிராஃப்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எக்ஸாம்லலாம் வராது. பட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது இல்லைனா நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்கணுன்னாக்கா இந்த கிராஃப்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இல்லைனா நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ் கூட போயிருக்கலாம். ஃபார்முலா பேஸ்டு தான். ஸோ ஃபார்முலா படித்தாலே நம்மளுக்கு போதும். பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் என்சிஆர்டியில் அவ்வளோ ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ்லாம் இல்லை. ஸோ மேபி வேறு எங்கே இருந்தாவது கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் எக்ஸாமில். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீக்கெண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே என்ன கிராஃப் போட்டிருக்கேன், y = secant x. ஓகேவா? ஸோ இதோட ரேஞ்ச் என்னது, r and r minus, that is secant x நம்மளுக்கு தெரியும். secant x = 1/cos x. ஓகேவா? ஸோ cos x எந்தெந்த பிளேஸில் நம்மளுக்கு 0 ஆகுதோ ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். தட் இஸ் cos எங்கெங்கே 0 ஆகும், ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2. தட் இஸ் 1π/2, 3π/2, 5π/2. அதே மாதிரி -π/2, -3π/2 அந்த பிளேஸ்லலாம் 0 ஆகும். ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். தட் இஸ் அந்த பிளேஸ்லலாம் சீக்கெண்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது. ஓகேவா? அண்ட் இதோட ரேஞ்ச் என்னது, r - -1, ஸோ அதே தான். ஸோ -1,1ல் இதுக்கு எந்த வேல்யூஸுமே இருக்காது ஃபங்க்ஷனுக்கு. ஸோ ஒன்று அதோட கிரேட்டாக தான் இருக்கும், இல்லைனா ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா? லெஸ் தெனாக இருக்கும், இல்லைனா கிரேட்டர் தெனாக இருக்கும். ஸோ இதோட கிராஃப் அதே தான், சேம் கொசெகண்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான், கொஞ்சம் அப்படி இந்த சைடு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 0 போடும்போது நமக்கு ஆன்சர் 1 வரும். ஓகேவா? சீக்கெண்ட் 0 is 1 பிகாஸ் கொசெகண்ட் 0 is 1, காஸ் 0 is 1 இல்லையா? ஸோ சீக்கெண்ட் 0 போடும்போது என்ன வரும், 1/cos 0. 1/cos 0 is cos 0 is 1, that is 1/1. ஸோ சீக்கெண்ட் 0 is also 1. ஸோ இந்த பிளேஸில் வரும். ஸோ அதே மாதிரி π/2ல் அண்ட் -π/2ல் காஸ் வந்துட்டு 0 ஆகும். ஸோ 1/0 is not defined. ஸோ அது வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஓகேவா? ஸோ கிராஃப் எப்படி தான் வரும், சேம் அதே மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே வந்துட்டு ரெண்டு பிளேஸில் சேம் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கிது. தட் இஸ் x1 and x2 ரெண்டு சேம் வேல்யூஸ் கிடைக்கிது. f(x1), f(x2) ஈக்குவலாக இருக்குது. பட் x1 not equal to x2. ஸோ இட் இஸ் நாட் 1, 1. ஸோ நம்ம வந்துட்டு டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போ 0லேருந்து π வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் -π/2 பண்ணோன்னாக்க இந்த ஃபங்க்ஷன் வரும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா ரெண்டு எக்ஸ்க்கு சேம் f(x) இருக்குது. ஸோ நம்ம இது பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 0லேருந்து π வரைக்கும் பண்ணிக்கலாம் ரெஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கேருந்து இங்கே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா இது அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் 0 to π. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இது 1, 1 அண்ட் on 2 கூட இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. எந்த ரியல் நம்பர் போடாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இங்கே y வந்துட்டு ரியல் நம்பரில் எக்ஸப்ட் -1, 1 இந்த பிளேஸை தவிர இங்கே y போட்டாலும் உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே எக்ஸ் கிடைக்கும். therefore it is 1 on 2. ஓகேவா? அகெயின் 1, 1 இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. எந்த ரெண்டு எக்ஸ் எடுத்தாலும் அதுக்கு டிஃப்ரெண்ட் f(x) கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்வெல்லில் ஓகேவா, 0, πயில். ஸோ நம்ம புது சீக்கெண்ட் ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கிறோம், சீக்கெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் 0, π மைனஸ் இந்த இடத்துல எதில் டிஃபைன் ஆகலை, π/2ல் டிஃபைன் ஆகலை. ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன வருது, π/2 தான் வருது. ஓகேவா? தட் இஸ் இந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம மைனஸ் பண்ணுவோம். இந்த செட்டில் இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் தான், தட் இஸ் π/2 தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வருது, இன்டர்வெல்குள்ளே 0, πக்குள்ளே. தட் இஸ் π/2. அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இது எங்கே போகுது, செகண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அதே தான் ரேஞ்ச் வந்து நம்ம r - -1, 1 வச்சுக்கலாம். ஸோ நவ் இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இது பைஜெக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், சீக்கெண்ட் இன்வர்ஸ் இஸ் ஃப்ரம் r - -1, 1 to 0, π π/2. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ கிராஃப் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் சிம்பிளாக இருக்குது. நான் திருப்பி சொல்லி டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புக்கில் பார்த்தாலே. அண்ட் கிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இதே கிராஃபை தான் நம்ம அப்படியே மாற்றி போட போகிறோம். கொசெகண்ட்டில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் அப்படியே டிஃபர் ஆகும். இங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் இந்த கிராஃப். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அங்கேயும் அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும் நம்ம y ஆக்சஸில் போடும்போது. தட் இஸ் சீக்கெண்ட் இன்வர்ஸ்க்கு போடும்போது கொசெகண்ட் இன்வர்ஸ்க்கு போட்டோம் இல்லையா, ஸோ அதே அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, புக்கில் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது tan ஃபங்க்ஷன். tan இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் r -
x such that x equal to 2n plus 1 pi by 2 n belongs to z integers to r. ஓகேவா? ஸோ அதே தான் tan x எப்படி எழுதிக்கலாம்? sin x by cos x எழுதிக்கலாம். ஸோ cos x எந்த பிளேஸில் 0 ஆகுதோ அந்த செட்டை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ cos x எங்கே 0 ஆகும்? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் pi by 2, that is 2n plus 1 pi by 2. So pi by 2 minus pi by 2 pi by 2 3 pi by 2 minus 3 pi by 2 இதெல்லாம் odd multiples of pi by 2. ஸோ இந்த பிளேஸ்லலாம் not defined. அண்ட் ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு என்னது ஃபுல் ஆர். ஓகேவா? ஸோ இப்படி போகும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிராஃப் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் கூட ஃபுல் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், தெரியும். ஸோ கிராஃப் எப்படி தான் நம்மளுக்கு பேசிக்காக இருக்கும். அண்ட் ஸோ பாருங்கள், pi by 2ல் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபினிட்டிக் போகுது, நாட் டிஃபைன்ட். அண்ட் tan 0 is 0, அகெயின் மைனஸ் pi by 2 இன்ஃபினிட்டிக் போகுது, நாட் டிஃபைன்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் கிராஃப். ஓகேவா? ஸோ அகெயின் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு வேல்யூஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று x1 எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த பிளேஸில் சேம் பிளேஸில் இங்கே x2 எடுத்துக்கிறேன். ஸோ f of x1 equal to f of x2 சேம், பட் x1 is not equal to x2. ஸோ இட் இஸ் நாட் 1 1 அகெயின். ஓகேவா? ஸோ இது 1 1 பைஜெக்டிவ் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் டொமெயினை. ஓகேவா? டொமெயின் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மைனஸ் pi by 2 pi by 2 நான் இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வல் எடுக்கும்போது நம்மளுக்கு எங்கேயுமே ரெண்டு வேல்யூஸ்க்கு சேம் இமேஜ் வரல. ஸோ இட் இஸ் 1 1. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த x1 x2 எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் வரும். ஒன்றுக்கு இங்கே அண்ட் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு இங்கே வரும் அண்ட் இதுக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் வரும், இதுக்கு இங்கே வரும். ஸோ ரெண்டு y டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்ச். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு இங்கே பிரின்சிபல் ரேஞ்ச். அண்ட் ஆன் டு ஒன் செக் பண்ணிக்கலாம். இதோட ரேஞ்ச் வந்துட்டு ஆர். ஸோ ஹோல் ஆரில் நம்ம எந்த ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு கரெஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு இங்கே ஒரு எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? பிகாஸ் இது வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ எந்த ஆர் எடுத்தாலும் அது கரெஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு எக்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இட் இஸ் 1 1 அண்ட் ஆன் டு இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? பைஜெக்டிவ் எப்போ ஆச்சு? நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ tan ரெஸ்ட்ரிக்ட் எப்படி பண்ணுவோம்? இங்கே வந்துட்டு டோட்டல் ஆர் எடுக்காமல் நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். தட் இஸ் மைனஸ் pi by 2 pi by 2. அண்ட் இந்த செட் வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த செட்டில் இருக்கிற எந்த எலிமெண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், pi by இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? மைனஸ் pi by 2 அண்ட் pi by 2. ஸோ இதுவே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக அதை எப்படி எழுதிக்கலாம்? ஓப்பன் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓப்பன் ப்ராக்கெட் போட்ட உடனே என்னாச்சு? இந்த எண்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் pi by 2 அண்ட் pi by 2 நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ அது இல்லை. ஸோ மைனஸ் pi by 2 pi by 2 ஓப்பன் இன்டர்வல் அண்ட் ரேஞ்ச் அதே வச்சுக்கலாம் ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் tan. இப்போ புதுசாக இருக்கிற tan. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? பிரின்சிபல் ரேஞ்ச். ஓகேவா? பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் tan இன்வர்ஸ். ஓகே, ஆர் டு மைனஸ் pi by 2 pi by 2 ஓப்பன் இன்டர்வல். ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல் ரேஞ்ச். ஓகேவா? பிரின்சிபல் ரேஞ்ச். பிகாஸ் ரேஞ்ச் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதாக இருக்கலாம், நெக்ஸ்ட் இதுவாக கூட இருக்கலாம். pi by 2 3 pi by 2 கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் சேம் அதே ஃபங்க்ஷன் தானே. இதுவும் சேம் மைனஸ் 3 pi by 2 மைனஸ் pi by 2 இதுவும் சேம் ரேஞ்ச். பட் திஸ் இஸ் த பிரின்சிபல் ரேஞ்ச். எப்பவுமே நம்ம இதுதான் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோன்னா அதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ மீன்ஸ் இந்த பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ. ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ, அதுதான் பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் tan இன்வர்ஸ். ஓகே, tan இன்வர்ஸோட கிராஃப் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கிராஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதே தான் நம்மளுக்கு அப்படியே மிரர் இமேஜ் தான் நம்ம போட்டிருக்கோம் tan எக்ஸோட. ஸோ இதுதான் 0ல் 0 வரும். ஸோ அதே தான் நம்ம வந்துட்டு அங்கே x, y எடுத்தோம்னா இங்கே y, x எடுத்தோம். ஸோ அதே கிராஃப் எப்படி தான் வரும். ஸோ இது வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த லைன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். ஓகேவா? சாரி. ஸோ இந்த லைன்ஸ்லாம் வராது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட் ஆன் pi by 2 3 pi by 2 மைனஸ் pi by 2 மைனஸ் 3 pi by 2. ஸோ அதனால இன்ஃபினிட்டிக் போகுது இந்த இடத்துலலாம். மீதி இந்த கிராஃப் அப்படி தான் பார்த்துக்கோங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈஸி. அண்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த கிராஃப் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒன், cot is a function from r minus x such that x equal to n pi. ஸோ cot x நம்மளுக்கு என்ன தெரியும்? cot x equal to cos x by sin x. ஓகே, ஸோ sin x எந்த பிளேஸில் 0 ஆகுதோ அந்த செட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ sin is 0 on
n pi ஓகேவா. ஸோ தட் இஸ் 0 pi 2 pi 3 pi. ஸோ அதே மாதிரி மைனஸ் பை மைனஸ் 2 pi. ஸோ அந்த பிளேஸ்லலாம் நம்மளுக்கு நாட் டிஃபைன்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ கிராஃப் இப்படி தான் போகும். அதே தான் நம்மளுக்கு tan x மாதிரியே தான் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இந்த சைட் கிராஃப் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ cot 0 is நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. அங்கே tan 0 வந்துட்டு 0 வரும். இங்கே cot 0 is infinity. cot pi by 2 is cot pi by 2 is 0 ஓகேவா. நமக்கு தெரியும்ல cot pi by 2 என்னது cos pi by 2 by sin pi by 2. So cos pi by 2 is 0 and sin pi by 2 is 1. So 0 by 1 that is 0. ஸோ அதே மாதிரி நம்ம கிராஃப்லாம் போட்டுக்கிட்டோம். ஸோ இதுதான் கிராஃப். ஸோ இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ப்ராப்ளம் தான் வருது. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரெண்டு y வேல்யூக்கு ஒரே x இருக்குது. தட் இஸ் f of x1 equal to f of x2 but x1 is not equal to x2 ஓகேவா. ஸோ நான் இங்கே ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், x1 and x2. ஸோ இதுக்கு ரெண்டு f of x1 equal to f of x2 வருது, but x1 is not equal to x2. ஸோ இட் இஸ் நாட் 1 1. ஸோ அதே மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இங்கே எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், டொமைனு 0 to pi ஓகேவா, 0 to pi. பட் 0 and piயில் நம்மளுக்கு நாட் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா. cot ஃபங்க்ஷன் 0 and piயில் நாட் டிஃபைன்ட். ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன், cot is a function from open interval 0, pi to r ஓகேவா எடுத்துக்கலாமா. now the function is bijective on 1 and on 2 ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா r வந்துட்டு இது வந்துட்டு ரேஞ்ச் இல்லையா. ஸோ ரேஞ்சில் நீங்கள் என்ன y எடுத்துக்கிட்டாலும் அது கரெஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு இந்த இன்டர்வெல்லில் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேவா. என்ன ஆர் எடுத்துக்கிட்டாலும் அது கரெஸ்பாண்டிங்காக எக்ஸ் கிடைக்கும், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ். ஸோ நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். cot இன்வர்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு 0, pi ஓகேவா. ஸோ இதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் நம்மளுக்கு கிராஃப் வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. tan மாதிரியே தான் நம்மளுக்கு காட்க்கு. ஸோ அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே tan இன்வர்ஸ் மாதிரியே இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் கொஞ்சம். நீங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் கீழே ஒரு டேபிள் கூட கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ்க்கு மீன்ஸ் எல்லா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் cot இன்வர்ஸ்க்கு இதுதான் டொமைன் அண்ட் இதுதான் ரேஞ்ச். ஸோ அது வந்துட்டு ஒரு டேபிளில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அழகாக. அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பார்த்துக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இவ்வளோ நேரம் படித்ததில் அந்த டேபிள் தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. அது புரியறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் படித்தோம். ஸோ அந்த டேபிளை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேபிள் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இந்த டேபிள், வேல்யூஸ் டேபிள். நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா படிச்சிருப்போம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா ப்ளீஸ் இதை திருப்பி நல்லா படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக இங்கே யூஸ் ஆக போகுது இந்த ஃபுல் சாப்டரில் ஓகேவா. ஸோ பேசிக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சைனோட வேல்யூஸ் வந்துட்டு 0லேருந்து pi/2 போகும்போது இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் 0 to 1 ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக் வேல்யூஸ். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1/2, 1/√2, √3/2 அண்ட் 1 இந்த ஆர்டரில் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஆர்டரில் காஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இங்கேருந்து 1 ஃபஸ்ட்டு வரும், √3/2 செகண்ட் வரும், தென் 1/√2 வரும், தென் இப்படி போகும் ஓகேவா. ஃப்ரம் டிக்ரீஸிங் ஆர்டரில் போகும். அண்ட் சைன் வந்துட்டு இன்க்ரீஸிங் ஆர்டர். ஸோ இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு போதும். tan வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் sin by cos. ஸோ 0/1 is 0, 1/2 divide by √3/2, 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√3 அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா. இங்கே நான் ND எழுதிருக்கிறது வந்துட்டு நாட் டிஃபைன்டு. தட் இஸ் 1/0 சம்திங் பை 0 வரும்போது நாட் டிஃபைன்டு ஆயிரும் ஓகேவா. ஸோ cot is 1/tan. ஸோ 1/0 is not defined. அதே மாதிரி 1/√3 is √3. ஸோ அதே மாதிரி நான் எழுதிக்கலாம். ஸோ cosecant நம்மளுக்கு தெரியும் 1/sin ஓகேவா. அண்ட் secant is 1/cos. ஸோ நீங்கள் பேசிக்காக இந்த ரெண்டோட வேல்யூஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் எழுதிக்கலாம். அண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டா ரொம்பவே நல்லது, பிகாஸ் டைம் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு எக்ஸாமில். ஸோ இல்லைனா கூட இந்த ரெண்டாவது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் அண்ட் காஸ் 0 to 1 இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது 1 to 0 டிக்ரீஸ் ஆகும் ஓகேவா. சேம் வேல்யூஸ் தான், இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது ஓகேவா. இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. sin of -x is minus sin x, tan of -x is minus tan x. கொசிகெண்ட்டும் அதே மாதிரி தான், மைனஸ் வெளியே வந்துடும். காட்க்கும் அதே மாதிரி தான். அண்ட் காஸ் அண்ட் சீக்கெண்ட்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் ஓகேவா. cos and secant மட்டும்தான். cos of -x is plus cos x and secant of -x is positive secant x. இது ஏன் எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் குவாட்ரண்ட்டில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். நம்ம இங்கே எப்படி எழுதுவோம், ஆல் சில்வர் T curves ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இங்கே வந்துட்டு ஆல் trigonometric functions are positive ஓகேவா, ஆல் பாசிட்டிவ். இங்கே S மீன்ஸ் சைன் அண்ட் அதோட
இன்வர்ஸ் என்னது cosecant ஓகேவா sin and cosecant are positive இங்கே tan and அதோட இன்வர்ஸ் என்னது cot tan and cot are positive இங்கே cos and secant அதோட இன்வர்ஸ் secant are positive ஸோ பேசிக்காக மைனஸ் எக்ஸ்னா என்னது நெகட்டிவ் ஆஃப் அ ஆங்கிள் ஓகேவா ஸோ நெகட்டிவ் ஆங்கிள் எங்கே வரும் இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் எப்படி போகும் நெகட்டிவ் வந்துட்டு இப்படி வரும் இல்லையா ஸோ இப்படி வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் ஆங்கிள் வந்துட்டு இந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும் ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ் ஓன்லி காஸ் அண்ட் சீக்கெண்ட் ஆர் பாசிட்டிவ் ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வருது இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதுவும் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது ஓகே நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்த்துக்கலாம் இதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 பிரின்சிபல் வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்சிபல் வேல்யூ மீன்ஸ் பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ தான் பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம் ஸோ சைன் இன்வர்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் -1, க்ளோஸ் ப்ராக்கெட் to க்ளோஸ் ப்ராக்கெட் -π/2, π/2 ஸோ இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ரேஞ்ச் ஓகேவா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட வேல்யூ வரணும் அதுதான் பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிரின்சிபல் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 நான் என்ன எடுத்துக்கிறேன் ஒரு yன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த yயோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இப்போது நம்மளுக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும் இன்வர்ஸ் போயிடும் அதுக்கு ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன் 1/√2 = sin y ஓகேவா நம்மளுக்கு தெரியும்ல நம்ம f inverse of some y = xன்னு எடுப்போம் அதே இது நான் இந்த சைடு போயிடுச்சுன்னா f of x = yன்னு எழுதுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே பண்ணுறேன் நம்ம லாஸ்ட் சாப்டரில் நல்லாவே படிச்சிருக்கோம் இது ஓகேவா f inverse is a function from y to x ஓகேவா f is a function from x to y னா f inverse is a function from y to x ஓகேவா ஸோ அதுதான் f of x = y நாக்கா f inverse of y = x ஓகேவா f வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு எக்ஸை இங்கே இருக்கிற ஒரு yக்கு கொண்டு போகுதுன்னா f இன்வர்ஸ் அதே yயை இங்கே இருக்கிற ஒரு xக்கு கொண்டு வருது ஸோ அதுதான் பேசிக்காக ஸோ அதுதான் நான் இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா இந்த எழுதுறதுல தப்பு கிடையாது ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் sin y = 1/√2 ஸோ சைனோட எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு 1/√2 வேல்யூ வரும் நான் இப்போ தான் டேபிள் சொன்னேன் ஸோ என்ன வரும் sin π/4 எழுதிக்கலாமா 1/√2க்கு பதிலாக sin π/4 எழுதிக்கலாம் = sin yன்னு எழுதிக்கலாமா ஸோ எங்கள் sin பேசிக்காக கேன்சல் ஆகாது இதோட மீனிங் என்னென்னா sin y = sin π/4 மீன்ஸ் y = நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது அது தப்பு ஓகேவா இதுலேருந்து என்ன கிடைக்குது இம்ப்ளைஸ் அப்படின்னு எழுதணும் y = π/4 அண்ட் இந்த π/4 ரேஞ்சில் இருக்கான்னு நம்ம பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஸோ எஸ் இட் பிலாங்ஸ் டு -π/2, π/2 -π/2 என்னது -90° to 90°. ஸோ இது π/4 என்னது நம்மளுக்கு 40° ஓகேவா ஸோ 40° இந்த ரேஞ்சில் வருதா நம்மளுக்கு நீங்கள் அப்படி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் சிலவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு π/6 என்னது 30° ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் நிறைய வாட்டி பட் ஞாபகம் இருக்காது சில டைமில் ஸோ π/4 வந்துட்டு 40 சொல்லிட்டேன் 45° இது ஞாபகம் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வருதான்னு நீங்கள் செக் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் π/6 வந்துட்டு 30°, π/4 என்னது 45°, π/3 என்னது நம்மளுக்கு 60° அண்ட் π/2 என்னது 90°. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பை வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே 180° தெரியும் இல்லையா பை இஸ் ஆல்வேஸ் 180°. ஆங்கிள் நம்ம எப்படி எடுப்போம் இது வந்துட்டு 180°, ஹோல் வந்துட்டு 180°. அண்ட் நம்ம குவாட்ரண்ட் பார்க்கும்போது இது 0 இது π/2 அண்ட் இது 180 பை ஓகேவா 0 π/2 பை அதே மாதிரி இது 180°. ஸோ பை அண்ட் 180° ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். ஸோ 180/6 பண்ணும்போது 30°, 180/4 பண்ணும்போது 45, 180/3 பண்ணும்போது 60, 180/2 பண்ணும்போது 90°. ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கணும் பட் இருந்தாலும் திடீர்னு நீங்கள் மறந்துட்டீங்க எக்ஸாமில் அப்படின்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பை = 180° ஆல்வேஸ் ஓகேவா பை நம்மளுக்கு தெரியும் குவாட்ரண்ட்டில் போடும்போது இது 0 π/2 இது பை அண்ட் நம்ம நம்பர் லைனில் பார்க்கும்போது இது வந்துட்டு π/2 நம்ம எடுப்போம் இல்லையா ஆங்கிள் இது வந்துட்டு π/2 ஸோ 180°, π/2 சொல்கிறேன் 180°, திஸ் இஸ் 180° அண்ட் திஸ் இஸ் பை நம்மளுக்கு தெரியும் ஸோ பை = 180°. ஸோ அது போட்டோன்னாக்கா இந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ π/4 என்னது நம்மளுக்கு இங்கே 45°, ஸோ 45° வந்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்குது. π/2 என்னது 90°, ஸோ -90° to 90° நம்மளோட பிரின்சிபல் ரேஞ்ச். ஸோ அதில் இது ஃபாலோ ஆகுது. ஸோ எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப்
this function is pi by 4. Next example number 2 பார்த்துக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, find the principal value of cot inverse of minus 1 by root 3. ஸோ நம்ம லாஸ்ட்டில் பண்ண மாதிரி equal to y அதே மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் cot inverse இந்த சைடு வந்துச்சுன்னா cos ஆயிரும், cot ஆயிரும். ஸோ cot y equal to minus 1 by root 3. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த மைனஸ் சைனை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1 by root 3 மட்டும் காட்டில் எப்போ வரும்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ cot pi by 3 is 1 by root 3 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, cot pi by 3 is 1 by root 3. ஸோ இந்த மைனஸ் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸ் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக என்ன சொல்லியிருக்கலாம், y equal to pi by 3ன்னு சொல்லி கொஷின் முடிஞ்சிருக்கும். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது நம்ம அப்படியே முடிக்க முடியாது. ஓகே, இப்போது நம்மளுக்கு தெரியும் cot of minus x equal to minus cot x இல்லையா. ஸோ நம்மளுக்கு மைனஸ் cot x கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது இந்த ஃபார்மில் எழுதிக்கலாமா. ஸோ எப்படி எழுதிக்கலாம், cot of minus pi by 3. ஓகேவா, எழுதிக்கலாம். பட் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், y equal to minus pi by 3 கிடச்சிரும். பட் நம்மளுக்கு principal range of cot என்னது, principal range is 0 to pi, open bracket 0 to pi. பட் இந்த minus pi by 3 நம்மளுக்கு இந்த principal rangeல வரல. புரிஞ்சுதா உங்களுக்கு. ஸோ நம்ம இப்படி ப்ரொசீட் பண்ண முடியாது, இது தப்பு. ஓகேவா, இது நீங்கள் பண்ணி சொல்கிற ஈஸியாக சொல்லிடலாம் இது கரெக்டுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்துட்டு பிரின்சிபல் ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணணும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூ என்னது, பிரின்சிபல் ரேஞ்சில் இருந்தால் தான் அது பிரின்சிபல் வேல்யூ. ஸோ நம்ம இப்படி ப்ரொசீட் பண்ண முடியாது, இந்த ஸ்டெப் தப்பு. ஓகேவா, இந்த இடத்துல. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன ஸ்டெப் போட்டுக்கலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, cot y equal to minus cot of pi by 3. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது தப்பாயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்மக்கிட்ட இது இருக்குது. ஸோ நம்ம குவாட்ரண்ட்டில் போட்டு பார்த்துக்கலாம். குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகேவா, ஸோ இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் அண்ட் கொசிகெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிட்டிவ், காட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா, காட் வந்துட்டு இந்த இடத்துல தான் பாசிட்டிவ், இங்கே ஆல் பாசிட்டிவ், இங்கே தான் tan அண்ட் காட் ஆர் பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்துட்டு நெகட்டிவ். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வேணும் இல்லையா. ஸோ நம்ம இந்த குவாட்ரண்ட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், பை, இது வந்துட்டு பை இல்லையா, இது வந்துட்டு பை பை 2. ஸோ இது வந்துட்டு பை. ஸோ பை மைனஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட்டில் தானே இருக்கும். புரியுதா உங்களுக்கு. இந்த குவாட்ரண்ட்டில் என்ன இருக்கும், பை பை 2 மைனஸ் தீட்டா. இங்கே என்ன இருக்கும், பை மைனஸ் தீட்டா. ஓகேவா, இது பை மைனஸ் தீட்டா வந்துட்டு இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், cot of pi minus pi by 3. இதுவும் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். cot pi minus pi by 3 is minus cot pi by 3. ஓகேவா, cot pi minus theta is minus cot theta. ஓகேவா, அந்த நம்ம ஃபார்முலா வச்சு இப்போ போடுறோம். cot of pi minus theta equal to minus cot theta. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம். ஸோ இது சால்வ் பண்ணோன்னாக்கா என்னாகும், cot of என்னாகும், LCM எடுக்கும்போது 3 pi minus pi by 3, that is cot 2 pi by 3. ஓகே, ஸோ எங்கே என்ன வந்துச்சு, cot y equal to cot 3 pi by 3. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, y equal to 2 pi by 3. இது ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்கள், பிரின்சிபல் ரேஞ்சில் 0, pi. ஸோ எஸ் 0, piயில் இது வருது. பிகாஸ் இது என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம 118 போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 180 போடும்போது இது 60 கேன்சல் ஆயிரும். ஸோ 60 × 2 120. ஸோ இது என்னது 0, 180. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கா 120. ஸோ எஸ் இட் இஸ் தேர். ஓகேவா, நீங்கள் எப்படி கூட செக் பண்ணிக்கலாம். 3 pi by 3 என்ன வரும், 3 கேன்சல் ஆயிரும், பை வரும். ஸோ நம்ம வந்துட்டு அதை விட சின்ன நம்பர் தான் எடுத்திருக்கோம். 2 pi by 3 இஸ் ஸ்மாலர் தென் 3 pi by 3. ஓகேவா, 3 pi by 3 தான் நம்மளுக்கு பை. ஸோ அதை விட நம்ம சின்ன வேல்யூ தான் எடுத்திருக்கோம் அண்ட் பாசிட்டிவாக எடுத்திருக்கோம். ஸோ 0 விட பெரிய நம்பர் தான். ஸோ இட் இஸ் இன் த ரேஞ்ச், பிரின்சிபல் ரேஞ்ச். ஸோ இதுதான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த கிவன் கொஷின். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காக தான் நான் இதை புரிய வைக்கிறேன், நத்திங் எல்ஸ். ஸோ இதுதான் முடிஞ்சிச்சு இப்போது. ஸோ ஓகே, இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.